ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அமர்ந்து ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு கடவுள் கொடுத்த கிருபைக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் ஆகாய் தீர்க்கதரிசியின் நூல் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். அன்புக்குரிய திருச்சபையின் மக்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். நம் ஆலயத்திற்கு வருவதும் ஆண்டவரை வழிபடுவதும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காதா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நாம் ஆண்டவருடைய ஆலயத்திற்கும் ஆண்டவரை வழிபடுவதற்கும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஆசீர்வாதமான மாதமாக இந்த மாதம் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்னென்ன காரியங்களை நாம் இந்த மாதம் முழுவதும் செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அல்லது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளே, ஒவ்வொரு மாதமும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமே. எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த வசனத்தை சொல்கிறீர்களானால் அது இந்த மாதத்தினுடைய அல்லது நாளினுடைய தொடக்கத்திற்கு அது உறுதுணையாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. எனவே நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த நாளிலே நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கடந்த 7 மாதங்கள் எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் வியாதியிலிருந்து விடுதலையும் பிரச்சனையிலிருந்து விடுதலையும் தந்து ஒரு புதிய மாதத்தை 8வது மாதத்தை காணும்படியாக கடவுள் கிருபை செய்திருக்கிறார். எனவே கடவுளுக்கு இந்த நாளிலே நன்றி செலுத்தவும், இந்த புதிய மாதம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது, இந்த புதிய மாதத்தை நாம் ஆசீர்வாதமான மாதமாக மாற்றிக்கொள்வதும் இந்த நாளிலே நமக்கு விடுக்கின்ற அறைகோவலாக இருக்கிறது. எனவே நாம் இந்த புதிய மாதத்திலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும்? முதலாவதாக, இந்த ஆசீர்வாதம் என்பது படைத்தவரால் வருகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். நம்மை படைத்தவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதமே நமக்கு நிலையான ஆசீர்வாதம். நாம் நம்முடைய முயற்சியினாலோ, நமக்கு வருகின்ற புகழினாலோ, நம்முடைய வசதி வாய்ப்புகளினாலோ, நம்முடைய படிப்பினாலோ, நம்முடைய சொத்து சுகங்களினாலோ வருகின்ற ஆசீர்வாதம் என்பது ஒரு நிலையான ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. நம்மை படைத்தவர் என்ன நோக்கத்திற்காக இந்த படைத்தாரோ அந்த படைப்பின் நோக்கத்தை அவர் நிறைவேற்றும் பொழுது அதனால் வருகின்ற ஆசீர்வாதமே நமக்கு நிலையான ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களையும் 25ஆம் அதிகாரம் 11வது வசனங்களையும் நாம் பார்த்தோம் என்றால் முப்பிதாக்களை கடவுள் ஆசீர்வதித்தார். முப்பிதாக்களை கடவுள் ஆசீர்வதித்தார். அந்த முப்பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை இன்று நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த முப்பிதாக்களை படைத்தவர் கடவுள். அந்த படைத்தவரால் வரும் ஆசீர்வாதத்தை இன்றும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது யோபு 42ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது யோபு கடவுள் கொடுத்த அந்த சிச்சைகளிலிருந்து, அவனுக்கு வந்த சோதனைகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, வியாதியிலிருந்து அவன் ஒருபோதும் கடவுளை விட்டு விலகாமல் கடவுள் எதிர்பார்க்கின்ற வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்ததின் மூலமாக படைத்தவரால் அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். எனவே கடவுள் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தின் வழியாக நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது பயப்படுவதால் வருகின்ற ஆசீர்வாதம். ஆபிரகாம் கடவுளுக்கு பயந்தான். அதன் வழியாக அவன் சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது படைத்தவர் அந்த ஆபிரகாம் கடவுளுக்கு பயந்ததினால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். தொடர்ந்து யோசேப்பினுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது அவன் கடவுளுக்கு பயந்ததினால் முற்றிலுமாக அவன் பாவ வாழ்வு தனக்கு முன்பாக இருந்தும், பாவம் செய்யக்கூடிய பல வாய்ப்புகள் தனக்கு முன்பாக இருந்தும் அவன் அந்த பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமான வாழ்வுக்குள் தங்களை அர்ப்பணித்ததின் வழியாக யோசேப்பு மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறினான். அது இளைஞர்களுக்கு ஒரு முக்கிய காரணமாக அது இருக்கிறது.
மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 115:13 நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படும் பெரியோரும் சிறியோரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் வழியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு பயப்படுவது என்பது கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தும் கடவுள் எதிர்பார்க்கின்ற வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணிப்பதும் கர்த்தருக்கு பயந்து என்பதற்கு அர்த்தமாக இருக்கிறது. எனவே கடவுள் இந்த மாதம் முழுவதும் என்னென்னவெல்லாம் சொல்கிறாரோ, எவற்றுக்கெல்லாம் நாம் செவிசாய்க்க வேண்டும் என்ற சூழல் இருக்கிறதோ, அந்த சூழலின் வழியாக கடவுளுக்கு பயந்திருக்கிறோம் என்பதை உலகுக்கு காட்டி அதனால் வருகின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த மாதம் முழுவதும் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவர் சொல்லுகிறபடி இந்த வாழ்விலே நடந்து படைத்தவரால் வருகின்ற ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு தங்களை அர்ப்பணித்து கடவுளுக்கு பயந்ததின் வழியாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதின் வழியாக அவர் சொல்படி நடந்து அவரை இந்த உலகுக்கு வெளிக்காட்டுகின்ற மக்களாக வாழ்ந்து அதனால் வருகின்ற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த புதிய மாதத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். படைத்தவரால் வருகின்ற ஆசீர்வாதத்திற்காக நாம் காத்திருப்போம். படைத்தவர் சொல்லுகின்ற வழிகளிலே நடந்து ஒரு சாட்சியுள்ள மக்களாக வாழ்வதின் வழியாக நாம் கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் காத்திருப்போம். அப்படி காத்திருக்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் கடவுள் நம்மை வழிநடத்தி நம்மை பாதுகாத்து எல்லா சூழ்நிலைகளும் நம்மளுடைய உடனிருந்து நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆசீர்வாதங்களை இந்த மாதம் முழுவதும் பெற்று கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாமும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்பட கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த புதிய மாதம் எப்படி இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது சுவாமி. உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இந்த புதிய மாதத்தை நாங்கள் பயனுள்ள வகையில் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற மக்களாக நாங்கள் வாழ நீர் உதவி செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த புதிய மாதத்தில் எங்களிடத்தில் நீர் இவைகளெல்லாம் எதிர்பார்க்கிறீரோ, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீர் எதிர்பார்க்கிறோரோ, எப்படிப்பட்ட செயல்பாடுகளை நீர் எதிர்பார்க்கிறோரோ, அந்த செயல்பாடுகளை அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து ஒரு சாட்சியுள்ள மக்களாக இந்த உலகத்தில் ஜீவித்து அதன் வழியாக நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். எங்களுடைய பயணங்களிலே நீர் உடன் இருக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய செயல்பாடுகளை நீர் உடன் இருக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய பாதுகாப்பிலே பராமரிப்பிலே நீர் உடன் இருக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் மனரம்மியமாக இந்த மாதம் முழுவதும் இருப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். நீரை நாங்கள் கையீடு செய்கிற காரியங்களை இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதியும். இந்த மாதத்தின் நிறைவிலே வந்து உமக்கு நன்றி செலுத்த நீர் உதவி செய்யும். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் பெயரினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். தாயும் தந்தையுமாய் இருக்கிற கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் உண்டனராகிய தூய ஆவியின் கூட்டுறவும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நின்று நிலவுவனவாக. ஆமேன்.